இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2026 தேர்தல் நிலைப்பாடுகளை பொறுத்து, அதன் இலக்கை பொறுத்து 2024 நாங்க ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதனால இந்த தேர்தல்ல பாஜக கூட கூட்டணி போறோம். ஏன்னா தமிழகத்துல கிட்டத்தட்ட 57 ஆண்டுகளாக திமுக, அதிமுக அப்படின்ற இரு இயக்கங்கள் மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சுட்டாங்க. தமிழகத்துல இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய இயக்கம் இருக்கு, ஒரு மாற்றம் வேணும். ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜ், ஹிஸ்டாரிக்கல் அட்வான்டேஜ், டெமோகிராபிக் அட்வான்டேஜ், எக்கனாமிக் அட்வான்டேஜ், நீங்க டோபோகிராபிக்கல் அட்வான்டேஜ், கிளைமேட்டிக் அட்வான்டேஜ், ஏகப்பட்ட அட்வான்டேஜ் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. ஆனா இவர்கள் கடந்த 57 ஆண்டுகளாக இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன இருக்கு, இன்னைக்கு தலைகீழ மாறிடுச்சு. நீருக்கு நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், சோத்துக்கு நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், தூய காற்றுக்கு நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். தமிழகத்துல பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் கொண்டு வந்தது பெரியாருடைய போராட்டத்தினார். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எரிச்சு போராடினார் பெரியார். அவர்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதாவது சமூக நீதி அளவுல ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கா? வாய் கிழிய பேசுறாங்களே சமூக நீதி சமூக நீதி. There is a conflict between state law and central law on any subject in the concurrent list, then the central law will prevail over the state law. அப்படினா நீட் யாரோட law இது? Central. Which law will prevail? Central law தான். Who brought in the act? Congress. Then we have to blame them. நாம அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி தான் நம்ம நீட் என்ன பண்ண முடியும், தடுத்து நிறுத்த முடியும். உதயநிதி சொல்ற மாதிரி மந்திரத்தால முடியாது. அவர் ஊரை ஏமாத்துறாரு. அந்த மாதிரி நாங்க சொல்ல, நாங்க உண்மையா சொல்றோம். பாமகவுடைய கோரிக்கை பாஜக ஏற்கும் நம்புறீங்களா? கடுமையாக போராடுவோம். இருக்காங்க நிதி நிர்வாகத்தை பத்தி பேசுவோம் ஒரு 5 நிமிஷம். மோசமா தான் இருக்கு. அப்புறம் 80 கோடி பேனா செலவு அமைச்சா நிதி நிர்வாகம் சரியாயிடுமா? ஊரா ஒவ்வொரு நாளும் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாந்தா நிதி நிலைமை சரியாயிடுமா? எம்எல்ஏக்களுக்கு சம்பள உயர்வு பண்ணா நிதி நிலைமை சரியாயிடுமா? விளம்பரங்களுக்கு அதிகமா செலவு பண்ணா நிதி நிலைமை சரியாயிடுமா? இந்த திமுக அரசு இதெல்லாம் செய்யறாங்கல்ல. இவங்க ஆட்சியை விட்டு போனுங்க. இவங்க மக்கள் தூக்கி எறிந்தாதான் பாட்டாளி மக்கள் கட்சியை போல, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் போல ஆட்சிக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நாங்க எங்களால முடிஞ்சத நிறைய விஷயங்கள் செய்வோம். இவங்களோட மாற்று சிந்தனை, விவசாயிகளுக்காக, மாணவர்களுக்காக, வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்காக. மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பாமகவின் செய்தி தொடர்பாளர் திருமிகு வினோபா பூபதி எழுந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்கு. கடந்த ஒரு மாத காலமாக பாமக தான் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா இருந்தாங்க. பாமக எந்த கூட்டணிக்கு போறாங்க அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் தான் ஊடகங்கள் முழுக்க ஒரு ஆக்கிரமிப்பான செய்திகளா இருந்துச்சு. குறிப்பாக பாமகவை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்துல 2 பேர்கிட்ட பேசுனீங்க. கிட்டத்தட்ட எல்லா செய்தி ஊடகங்களுமே அதிமுகவோட கூட்டணி உறுதி 7+1 கொடுத்துட்டாங்க அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போட்டாங்க. யாருமே எதிர்பார்க்காத வகையில பாஜகவோடு கூட்டணிக்கு போயிருக்கீங்க. என்ன அடிப்படையில சார் பாஜகவோடு கூட்டணி பாமக போயிருக்கு? என்ன காரணம் சார்? முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரப்பூர்வமா கடந்த ஒரு மாத காலமாக கிட்டத்தட்ட 2 முறைக்கு மேல ஊடகங்கள் தவறு புரிகின்றன, தவறான செய்திகளை பரப்புகின்றன. நாங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷயத்துக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாதுன்றதை சொல்லிட்டு இருந்தோம். நீங்க சொல்லும் போது கூட போற போக்குல 2 பக்கமும் பேசிட்டு இருக்காங்கன்றீங்க. யார் சொன்னா? சி.வி. சண்முகம் அமைச்சர் சொல்லுவாரு. அவரு சொல்லுவாரு. நீங்க கேட்கிற பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமா ஏதாவது வந்ததா? வரல. அதிமுக விசிகே கூட பேசிட்டு இருந்தாங்க, காங்கிரஸ் கூட பேசிட்டு இருந்தாங்க, நாம் தமிழர் கூட பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் போட்டீங்களா எங்கேயாவது? போற போக்குல தவறான பதிவுகளை பதிவு பண்ணக்கூடாதுன்றதான் என்னோட வேண்டுகோள். இன்னொரு முக்கியமான விஷயம், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை, அரசியல் போராட்ட வாழ்க்கை, அரசியல் வரலாறு கொண்டவர். மாநிலத்திலும் சரி, மத்தியிலும் சரி, இந்தியாவுடைய மிக மூத்த தலைவர்கள், இந்தியாவுடைய பிரதம மந்திரிகள்கிட்ட பழகினவங்க, தமிழ்நாட்டிலும் பல முதலமைச்சர்களை பார்த்தவங்க, பல தேர்தல்களை சந்திச்சவங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நடக்கும் போது 2024க்கான பாராளுமன்ற தேர்தலை எப்படி அணுக வேண்டும் அப்படின்ற கூட்டணி இல்லையா, என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கொடுத்துட்டாங்க. ஆமா. அதன்படி பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலையும் சரி, இந்த தேர்தல் சம்பந்தமா கேட்கும் போது 2026 ஒரு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும், அது பாட்டாளி மக்கள் கட்சி முக்கியத்துவமான ஒரு கட்சியா இருக்க வேண்டும். 2026 தேர்தல் நிலைப்பாடுகளை பொறுத்து, அதன் இலக்கை பொறுத்து 2024 நாங்க ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதனால இந்த தேர்தல் பாஜக கூட கூட்டணி போறோம். ஏன்னா தமிழகத்துல கிட்டத்தட்ட 57 ஆண்டுகளாக திமுக, அதிமுக அப்படின்ற இரு இயக்கங்கள் மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சுட்டாங்க.
தமிழகத்துல இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம் இருக்கு, ஒரு மாற்றம் வேணும், இந்த இயக்கங்கள் இல்லாம வேற ஒரு இயக்கங்கள் ஆளணும். ஏன்னா இந்த இயக்கங்கள் எப்படி ஆரம்பிச்சாங்க, அன்றைக்கு அண்ணாதுரை ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் வந்து மிக புரட்சிகரமாக இருந்தது. ஆனா அவர்களுடைய நிர்வாகம் அப்படி இருந்ததா? தமிழக அரசு மக்கள் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க. எதனால மாற்றம் வேண்டும் அப்படின்னு இப்ப ஒரு ஊடகவியலாளரை நீங்க பாக்குறீங்க. இந்தியால தமிழ்நாட்டுல, குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கிற பல்வேறு மாவட்டங்கள்ல நீங்க வந்து வளர்ச்சி எப்படி இருக்குது, ஏழைகள் எவ்வளவு தூரம் இருக்காங்க, நீங்க எல்லா சமுதாயங்களும் முன்னேறி விட்டனவா, எல்லாருக்கும் வந்து பொருளாதார வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், சமூக முன்னேற்றம், மொத்தமான வளர்ச்சி எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்குதா, இவர்கள் சொல்லுகிற மாதிரி சமூக நீதி நிலைநாட்டி விடாங்களா, தமிழர் நிலம், தமிழர் பண்பாடு, தமிழ் மொழி, இன உணர்வு விஷயத்துல எந்த அளவுக்கு இந்த இரு இயக்கங்களும் தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் பண்பாடுக்காக, கலாச்சாரத்துக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க? இவங்க கோரிக்கை 1949 இன்னை வரைக்கும் தமிழை ஆட்சி மொழியாக ஆக்குவோம், தமிழை வழக்காடு மொழியாக ஆக்குவோம் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னை வரைக்கும் நடக்கல. சோ இந்த மாதிரி நீங்களே சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல, உலகத்துல இருக்கிற நாடுகள்ல, நீங்க ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கலாம், நீங்க வந்து சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள் எடுத்துக்கலாம், நம்ம தமிழ்நாடு எடுத்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்குங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டு வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ற அளவுக்கு வந்திருக்கே சார். ஆல் ஓவர் இந்தியால தமிழ்நாடு நீங்க எந்த துறையை எடுத்தாலும் அது நம்பர் 3க்குள்ள தமிழ்நாடுடைய ஜியோ பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்துக்கணும். தமிழ்நாட்டுக்கு நீண்ட பெரிய கடற்கரை இருக்கு. தமிழ்நாடு ஜியோ பொலிட்டிக்கல்ல ஒரு முக்கியமான லொகேஷன்ல இருக்கு. இதே லொகேஷன் எல்லா மாநிலத்துக்கும் இருக்கா? தமிழ்நாடு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாரே சென்னைன்ற ஒரு மிகப்பெரிய, சென்னை மாகாணத்துல சென்னைன்ற ஒரு தலைநகரம் முன்னாடியே வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் இருந்ததா? தவறா பேசக்கூடாது. அதாவது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, தமிழ்நாடுக்கு வரலாற்று அட்வான்டேஜ் இருந்தது, நிறைய ஹிஸ்டாரிக்கல் அட்வான்டேஜ் பார்த்தா இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணல. ஹிஸ்டாரிக்கல் அட்வான்டேஜஸ் நிறைய இருந்தது தமிழ்நாட்டுக்கு. நீங்க வந்து ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜ், ஹிஸ்டாரிக்கல் அட்வான்டேஜ், டெமோகிராபிக் அட்வான்டேஜ், எக்கனாமிக் அட்வான்டேஜ், நீங்க வந்து டோபோகிராபிக்கல் அட்வான்டேஜ், கிளைமேட்டிக் அட்வான்டேஜ், ஏகப்பட்ட அட்வான்டேஜ் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. ஆனா இவர்கள் கடந்த 57 ஆண்டுகளாக இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன இருக்கு, இன்னைக்கு தலைகீழ மாறிடுச்சு. நீருக்கு நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், சோத்துக்கு நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், தூய காற்றுக்கு நம்ம வந்து அலைஞ்சிட்டு இருக்கோம், வேலை வாய்ப்புக்கு நம்ம அலைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் வந்து எங்க போறாங்க? பெங்களூர் போறாங்க, ஒரிசா போறாங்க, வெளிநாடுகளுக்கு போறாங்க, சவுதி அரேபியா, கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போறாங்க, மலேசியாவுக்கு போறாங்க. எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவை சேர்ந்த பலரும் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து வட இந்தியால இருக்கிற நீங்க வந்து ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜ் பாருங்க, தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜ் பாருங்க. நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு விஷயம். இது வந்து கேரளாலையும் தான் போறாங்க. கேரளால யாரும் படிக்கலையா? கேரளால திராவிட இயக்கங்கள் இருந்ததா? நம்மளோட எஜுகேஷன் இண்டிகேட்டர்ஸ்ல யார் அதிகமா இருக்கா? லிட்ரஸி ரேட்ல, ஃபீமேல் லிட்ரஸி ரேட்ல, நீங்க வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல எந்த ஸ்டேட் அதிகமா இருக்குது? அங்க திராவிட ஒரு சிறிய மாநிலம் சார். தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது சிறிய மாநிலம் கிடையாது. அங்க இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அசஸ் பண்ணி பாருங்க. நீங்க ஜஸ்ட் லைக் தட் யூ cannot compare apple with pears. நாங்க வந்து வேண்டுமென்றே தமிழ்நாட்டை தரம் தாழ்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை, தமிழக நிர்வாகத்தை தரம் தாழ்த்தி பேசணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்க சொன்னது என்ன? திராவிட இயக்கங்களுடைய கிளைம் என்ன? 1949 ஆரம்பிக்கும் போது அவங்களோட கிளைம் என்ன? அவர்கள் கிளைம் பண்ணாங்கல்ல, நாங்கள் தமிழுக்காக, சமூக நீதிக்காக, தமிழ் மக்களுக்காக, பெண் உரிமைக்காக அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணாங்கல்ல. எதுவுமே பண்ணலையா? என்ன பண்ணிருக்காங்க? இன்னைக்கு சாராயம் ஓடுது இல்ல, ரோடு ஃபுல்லா, எல்லா ரோட்லயும் தெருவா ஓடுது இல்ல. இதுக்கும் திராவிட கொள்கை அண்ணா சொன்னதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அண்ணா என்னைக்காவது சொல்லியிருக்காரா தெருவா சாராய கடையை திறங்க அப்படின்னு? அண்ணா சொல்லியிருக்காரா? பெரியார் சொல்லியிருக்காரா? இதை ஏன் ஊடகவியலாளர் யாரும் கேட்க மாட்டீங்க? ஆளு திராவிட கட்சிகளோட காலரை பிடிச்சி நீங்க கேட்க வேணா? அண்ணா சொன்னாரா? அத அண்ணா சாராயம் வைக்க சொல்லி சொன்னாரா? நீங்க சாராயம் தெருவா விக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு ஒரே ஒரு ஊடகவியலாளர், திராணி உள்ள ஊடக, முதுகெலும்பு உள்ள ஒரு ஊடகவியலாளர் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? திருப்பி அதே திராவிட கொள்கைகளுக்கு போய் கொள்கைகளுக்கு முட்டு கொடுக்கிறது வேற, திராவிட நிர்வாகத்துக்கு முட்டு கொடுக்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம். என்னைக்காவது அண்ணா சாராய கடையை திறந்து விட்டு ஒவ்வொரு தெருவிலையும் ஓட விட்டு இளைஞர்களை அழிக்கணும், தாலி அறுக்கணும்? எத்தனை ஒரு வீட்டுல ஒரு அம்மா மூதாட்டி தாலி இறந்திருக்காங்க, அந்த பொண்ணு தாலி இறந்திருக்காங்க, அவங்களோட பேத்தி தாலி இறந்திருக்காங்க. ஒரே வீட்டுல 4 விதவைகள் இருக்காங்க. போய் பாருங்க, ஊரா போய் பாருங்க, எல்லா ஊர்லயும். அண்ணா சொன்னாரா? அத
10ஆம் வகுப்புல வந்து இங்கிலீஷ் தமிழ் தேர்வு எழுதும் போது உங்களுக்கு வந்து கட்டாய மதிப்பெண் இல்லைன்னு சொல்றாங்க. இது அண்ணா சொன்னாரா? இத அண்ணாவோட திராவிட கொள்கையில இருந்தது. அது சமூக நீதியில சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. பெரியார் சொன்னாரு வகுப்பாதி பிரதிநிதித்துவம் கொண்டு வரணும்னு சொன்னாரா இல்ல பெரியாரு? ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க அந்த திராவிட இயக்கங்கள்ல. அந்த அதிகாரத்துல இருந்தும் அதை பிரதம மந்திரி எழுதுறாரு ஸ்டாலின் அவர்கள். இதை விட ஒரு கேவலம், இதை விட ஒரு அநியாயம், சமூக நீதி சூறையாடல் வேற எங்கேயாவது இருக்குமாங்க? பெரியார் என்ன சொன்னார்? வகுப்பாதி பிரதிநிதித்துவம் சொன்னாரா இல்லையா? அதுக்கு தலைகளை எண்ணணுமா இல்லையா? என்னங்களா? போராட்டம் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு இந்த திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்திருக்காங்களா? சார் 69% தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே போராட்டம் இல்லாம வந்ததா? அவர்களா கொடுத்துருக்கணும்ல. என்னமோ 69% என்னமோ அவங்களா வாரி வழங்கின மாதிரி 21 உயிர்களை இழந்திருக்கோங்க. சுட்டு கொண்டு இருக்காங்க. 7 நாள் சாலை மறியல் நடந்ததுங்க. போராட்டம் இல்லாம கொடுத்தாங்கன்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வரீங்களே. என்னமோ அவங்களே தட்டுல வச்சு கொடுத்த மாதிரி. எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குதுங்க. இதை கேட்கறதுக்கு தான் உடவில்லாத ஒருத்தர் கூட இல்லைங்க. இதை கேட்கிற கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி இருக்கிற கட்சிகளை பார்த்து நீங்க கேள்வி கேட்கறீங்க. ஓகே சார், பாமகனுடைய அடிப்படை கொள்கையை சமூக நீதி தான். சோ பாஜக சமூக நீதி கொள்கையில பல விஷயங்கள்ட்ட அவங்கள்ட்ட முரண்பாடு பார்க்க முடியுது. மண்டல் கமிஷன் கொண்டு வந்த போது மிக தீவிரமா எதிர்த்தாங்க. விபி சிங் பதவியில் பாஜக மட்டும் எடுத்தாங்களா, காங்கிரஸ் எடுத்தாங்களா? ராஜீவ்காந்தி என்ன சொன்னார் பாராளுமன்றத்துல? பாஜக எடுத்தாங்கன்றத நீங்க சொல்றீங்க. ராஜீவ்காந்தி பாராளுமன்றத்தில் மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் அப்ப அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னு சொல்லுங்க, பொதுமக்கள் பார்க்கட்டும். இந்த யூடியூப் விவாதத்துல பாக்குறவங்க பார்க்கட்டும். தெரியுமா உங்களுக்கு என்ன சொன்னாருன்னு? ராஜீவ்காந்தி பாராளுமன்றத்தில் மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் 1990s சொல்லும் போது ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன சொன்னார்கள்? டோன்ட் ஓபன் தி கேன் ஆஃப் வார்ம்ஸ். இதுதான் அவருடைய வார்த்தை. பார்லிமெண்ட்ரி இதுல இருக்குது, போய் பாருங்க. அதுல அர்கைவ்ஸ்ல இருக்கு. 1955 காக்கா கலேக்கர் கமிஷன், ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் காங்கிரஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா? நேரு அவர்கள் இல்ல. 1978 மண்டல் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணாங்க ஜனதா கவர்மெண்ட். 1980 ரெக்கமெண்டேஷன் சப்மிட் பண்ணாங்க மண்டல் கமிஷன். இந்திரா காந்தி தான் அப்ப பிரதம மந்திரியா இருந்தாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க 1989 வரைக்கும். யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணா? விபி சிங் அவர்கள், சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள். அப்ப காங்கிரஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அவருக்கு? இல்ல. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஆட்சியை கவிழ்த்தது பாஜக தானே. நீங்க சொல்லணும்ல, ரெண்டுமே. அப்ப ரெண்டு பேருமே இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள். காங்கிரஸும் சரி பாஜக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்திரா சாணி கேஸ் 1993 வந்துச்சு மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அப்புறம். அப்ப 27% இடஒதுக்கீடு ஓபிசி கொடுக்கணும்னு ஒரு நிலை வந்தது. எதுல மட்டும் வந்தது? வேலை வாய்ப்புல மட்டும்தான் வந்தது. அப்ப நீங்க கேள்வி கேட்கும் போது பாஜக மட்டும் இல்ல, காங்கிரஸ் மத்திய அரசாங்கம் ஓபிசி விஷயத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த நடந்துக்கணும். காக்கா கலேக்கர் கமிஷன், மண்டல் கமிஷன், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்திரா சாணி கேஸ்ல ஒரு ஜட்மெண்ட் வந்தது. நீங்க பேக்வர்ட் கிளாஸ் மக்களுடைய சோசியல் அண்ட் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட், ஓகேங்களா, அவங்களுடைய பேக்வர்ட்னஸ் முன்னேற்றத்திற்கு நீங்க ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது, அமைக்கல. பாஜக வந்துதான் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ கொண்டு வந்திருக்காங்க. பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன்ல 27% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அந்த ரிசர்வேஷன்ல இந்தியாவில் இருக்கிற 3000க்கும் மேற்பட்ட பேக்வர்ட் கிளாஸஸ் மக்கள்ல சமூகங்கள் இருக்கிறதுல யார் அதிக பிரதிநிதித்துவப்படுத்திருக்காங்க, யார் அதிக பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை அப்படின்றதுக்கு ரோஹிணி கமிஷன் ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி ஒரு ஆணையத்தை அப்பாயிண்ட் பண்ணி ஆணையத்தில் ரெக்கமெண்டேஷன் வாங்கியிருக்காங்க. அது இன்னும் வெளிவரல. சோ இதெல்லாம் பாஜக நடந்திருக்கு. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியால இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தியிலும் சரி மாநிலத்திலும் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு என்னன்னா, மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி நீங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டு கொள்கைகளை மாற்றி அமைக்க வேண்டும். இதில் இருக்கிற சில தவறுகள், என்ன தவறுகள்னா, அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் செஞ்சாச்சு, இன்னைக்கு தவற சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, தொழில்நுட்பம் இருக்கு, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. ஆனா ஆட்சி செய்யறவங்களுக்கு மனசு இல்ல. நிதிஷ்குமார் அவர்கள் எடுக்கிறாங்க. அந்த நிதிஷ்குமார் எடுக்கும் போது கூட்டணியா இருந்தது பாஜக தான், தடுத்து நிறுத்தல. பாஜக அரசனுடைய ஆட்சி கூட கூட்டணி இருந்து இப்ப இருக்காங்க கூட்டணியில, தடுத்து நிறுத்தல. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆனா எந்த விதமான அழுத்தமும் இல்ல தமிழக முதலமைச்சருக்கு. அழகா எடுத்துடலாம்.
அழுத்தம் இந்த பக்கம் தான் இருக்கு. நீங்க கணக்கு எடுங்கன்னு தான் அழுத்தம் இருக்கே தவிர எடுக்காதீங்கன்னு அழுத்தம் இருக்கு இல்ல. இன்னொன்னு அதிகாரம் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் ஆஃப் இந்தியா 2008 ஆக்ட் படி எனி கவர்மெண்ட் இன்க்ளூடிங் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் கேன் எனுமரேட் சர்வே ஆன் எனி இண்டிகேட்டர்ஸ். திருப்பி சொல்றோம், கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த அரசு சொல்லிட்டு இருக்காங்க, எடுக்க மாட்டாங்களே. ஏன்? பீகார் எடுக்குது, ஒரிசா எடுத்துட்டு இருக்காங்க, ஆந்திர பிரதேஷ் எடுக்கிறாங்க, தெலுங்கானா எடுத்துட்டு இருக்காங்க, கர்நாடகா எடுத்துட்டாங்க, ராஜஸ்தான் எடுக்க போறாங்க. ஏன் இவங்களால மட்டும் செய்ய முடியல? ஏன் தார வாக்குறாங்க? ஏன் இந்த மனத்தடை உங்களுக்கு இருக்கு? சமூக நீதியை சூறையாடுறாங்க. வெளியில வாயளவு தான் இவங்க சமூக நீதி பேசுறாங்க. அண்ணாவுக்கு எதிராக நடக்கிறார்கள், பெரியாருக்கு எதிராக, பெரியாரின் கொள்கைக்கு எதிராக இவங்க நடந்துட்டு இருக்காங்க. கேட்டா திராவிட மாடல், திராவிட அரசுன்னு இருக்காங்க. இவர்களுக்கும் பெரியாருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இவருக்கும் அண்ணாவுடைய சமூக நீதி கொள்கைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்க கேட்ட கேள்விக்கு வரணும். மத்திய அரசு யார் வந்தாலுமே இடஒதுக்கீடு கொள்கையில 27% இடஒதுக்கீடு சாதாரணமா கிடைக்கலீங்க. 1947 சுதந்திரம் பெற்ற பின், அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து 1951 பின் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சது 22.5%. இது அரசியலமைப்பு சட்டம் வந்த காலத்துல இருந்து இருந்தது. ஆனால் அவர்களை போல கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி இருந்த சமூக மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்றால் தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள், அவர்களை போல இருக்கிற மற்ற மக்கள். அப்ப என்ன, அந்த மற்ற மக்களுக்கு இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் வச்சிட்டோம். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், அதர் பேக்வர்ட் கிளாஸ். அப்ப அதர் பேக்வர்ட் கிளாஸ் நீங்க கொண்டே வரல. தமிழகத்துல பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் கொண்டு வந்தது பெரியாருடைய போராட்டத்தினால். உங்களுக்கு தெரியும் என்னென்ன வழக்கு நடந்தது. செம்பகம் துரைராஜன் கேஸ் நடந்தது. அந்த செம்பகம் துரைராஜன் கேஸுக்கு அப்புறம் தான் நான் வந்து பாராளுமன்றத்துல ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எரிச்சு போராடினார் பெரியார். அவர்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதாவது சமூக நீதி அளவுல ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கா? வாய் கிழிய பேசுறாங்களே சமூக நீதி. இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 40 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்கல்ல இங்க இருந்து 39 பேரை. யாராவது சமூக நீதி பத்தி அங்க பேசினாங்களா? சமூக நீதி பத்தி ஏதாவது வரலாறாதான் உங்களுக்கு தெரியுதா? அதிகாரம் உங்களுக்கு இருக்கும்போது எடுங்கன்றவங்க ஏன் எடுக்க மாட்டாங்க? காங்கிரசும் சரி, நமக்கு என்ன கேட்கிறோம்? பாட்டாளி மக்கள் கட்சி மாற்றி அமைங்க, அதுக்காக போராடுவோம். இன்னும் கேட்டா பாட்டாளி மக்களுக்கு என்ன செஞ்சது வரலாறுல? ஐயா அவர்கள் 1980 இருந்து ஆரம்பிச்சு 87 வரைக்கும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார். தமிழ்நாட்டில் இருந்த 50% பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் 2 கம்பார்ட்மெண்ட்லைஸ் பண்ணி MBC ABC ஆக்குனாரு. சரிங்களா? முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு உள்ளிடஒதுக்கீடு 3.5% கொண்டு வந்தாரு. அருந்ததிய சமுதாயத்திற்கு 3% உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு. 20% இருந்ததுல 10.5% வன்னியர்களுக்கு வேணும்ன்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாரு. 2006 UPA அரசாங்கத்துல இருக்கும் போது மத்தியில வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் நீங்க 27% இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, அரசு வேலை வாய்ப்புல கல்வியில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி UPA அரசாங்கத்துல இருக்கும் போது மிகப்பெரிய போராட்டம். ஒரே நாள்ல 2 தடவை கூட்டணி கட்சி கூட்டம் நடந்தது. முதல் கூட்டத்துல கோச்சிக்கிட்டு வெளியே வர்றாரு, சண்டை போட்டு வெளியே வர்றாரு. சாயந்தரமே ஒரு கூட்டம் நடக்குது. அன்னைக்குதான் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதை தொடர்ந்துதான் சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வித்தின் பிராக்கெட்ஸ் ரிசர்வேஷன் ஃபார் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஆக்ட் 2006 பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகுது. அதை தொடர்ந்துதான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு தெரியும், IIM, IIT, டெல்லி யூனிவர்சிட்டி, JNU, இந்த மாதிரி சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, இதுல 27% OBC ரிசர்வேஷன் டு ஸ்டடி கெட் அ சீட் இன் தட் காலேஜ் மருத்துவர் ஐயா அவர்களால வந்தது, பாட்டாளி மக்கள் கட்சியால வந்தது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா எந்தவித போராட்டமும் இல்லாம அதே ஆண்டு ஆல் இண்டியா கோட்டா, சில மாநிலங்கள்ல மருத்துவக் கல்லூரிகள் இல்ல, அந்த மாநிலங்களுக்கான மருத்துவக் கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, வளர்ந்த மாநிலங்கள்ல இருக்கிற சில மருத்துவக் கல்லூரியில குறிப்பிட்ட சீட்டை ஒதுக்கலாம். அந்த ஒதுக்கீடை நம்ம என்ன சொல்லலாம், ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்லலாம். 1986 அது ஆரம்பிச்சது. ஆனா 86 இருந்து 2006 வரைக்கும் அந்த ஆல் இண்டியா கோட்டால எந்த விதமான இடஒதுக்கீடும் ஃபாலோ பண்ணப்படல. அப்பனா எவ்வளவு பெரிய அநீதி அது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் 2006 ஒரு சட்டம் கொண்டு வந்து முதல் ஆண்டு UGக்கும் 2வது ஆண்டு PGக்கும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு 15%, 7.5%, 22.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தாங்க. அது போராடவே இல்லை யாரும். பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைச்சர் ஒருத்தர் மத்தியில் இருந்ததுனால, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருந்ததுனால அந்த இடஒதுக்கீடு சாத்தியமாச்சு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வித்தின் பிராக்கெட்ஸ் ரிசர்வேஷன் ஃபார் OBC ஃபார் 2006 ஆக்ட் இருக்குல்ல, அந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் இதே ஆல் இண்டியா கோட்டால OBCக்கும் கொடுக்கணும்னு கொண்டு வரும். ஆனா அது தடைப்பட்டுட்டே இருந்தது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் பிற்காலத்துல
27% ரிசர்வேஷன் ஆல் இந்தியா கோட்டால வேணும்னு சொல்லி முதல்ல பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை போராடி பெற்று விட்டது பாமக. இவ்வளவு வரலாறு சமூக நீதிக்கு இருக்கு. 2008 150 எம்பிக்களை கொண்டு போய் ஓபிசி எம்பிக்களை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்றாரு, அன்றைய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பட்டேல் அவர்களை சந்திச்சு, நீங்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், எடுத்தா தான் இந்தியா முழுவதும் நடைமுறையில் இருக்கிற இடஒதுக்கீட்டு கொள்கையை மாற்றி அமைத்து பின்தங்கிய, அதாவது சமூக அளவிலும் கல்வி அளவிலும் பின்தங்கிய பிரதிநிதித்துவப்படுத்தப்படாத சமூகங்கள் ஏகப்பட்ட சமூகங்கள் இருக்குது. அந்த சமூகங்கள் இன்னைய வரைக்கும் ஒரு குரூப் 8, குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எதுலையுமே வர முடியல. அதனால அவர்களுக்கு தயவு செஞ்சு இந்த கணக்கு எடுங்கன்னு 2008 சொல்லுச்சு. ஆனா அவங்க சாதிவாரி மக்கள் தொகை எடுக்காம அதை சோசியோ எக்கனாமிக் சென்சஸ் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு அதை வெளியே விடாம பிற்காலத்தில் அதை வெளியிட்டாங்க. சோ சமூக நீதி போராட்டம் என்றது ஒரு தொடர் போராட்டம். அதை தொடர்ந்து நம்ம அந்த போராட்டத்தை சட்டமன்றத்தில் நடத்தணும், பாராளுமன்றத்தில் நடத்தணும், நீதிமன்றங்கள் நடத்தணும், மக்கள் மன்றத்தில் நடக்கணும். இது மிகப்பெரிய, இது அனைத்தையும் மருத்துவரையா அவர்கள் கையாண்டிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி விஷயத்துல யாரும் எல்லளவு கூட ஏதாவது கை நீட்டி எந்த கேள்வியும் கேட்க முடியாது. மத்தியிலையும் மாநில 6 இடஒதுக்கீடுல போராடி வாங்கி கொடுத்திருக்கோம். இன்றைக்கும் அதுக்காக நிக்கிறோம், அதுக்காக போராடுறோம். சோ ஏன் பிஜேபிங்கிற கேள்விதான் எல்லாருமே திரும்பி திரும்பி கேட்கிறாங்க. சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் சென்சஸ் எடுக்க மாட்டோங்கிறதுல பிஜேபி அவங்க எடுக்க மாட்டோம்னு அவங்க சொல்லல. இல்ல அதை பத்தி அவங்க ரெஸ்பான்ஸ் கூட பீகார்ல காங்கிரஸும் எடுக்கல. இல்ல பீகார்ல எடுக்கும்போது அதுக்கு எதிராக தான் இல்ல அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காங்க. அமித்ஷா அவர்கள் 2024 பிப்ரவரி மாதம் ஒரு ஹிந்துல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு பாருங்க. பிஜேபி will consider the demands from various section of people to conduct caste based census னு பிப்ரவரி மாதம் சொல்லியிருக்காரு. ஓகே சார். அதே போல உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் பல விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. மாநிலங்களுக்கு ஒரு தன்னாட்சி மிக்க ஒரு அமைப்பாக மாறணும், பல்வேறு மாநில நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் பிஜேபி ஏற்றுக்கொள்வாங்களான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி சார் இது ஜெல் ஆகும்? 1976 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 42வது முறையாக திருத்தி அமைத்த 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்திரா காந்தி அவர்கள் முதலமைச்சராக பிரதம மந்திரியா இருந்தார். அப்ப 5 விஷயங்களை மாநில பட்டியல இருந்து கொண்டு போய் பொது பட்டியல வச்சிட்டாங்க, கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி எப்பயுமே எந்த ஒரு அரசு வந்தாலும் மத்தியில வந்தாலும் அந்த அரசுகள் என்ன பண்ணுவாங்கன்னா மாநில உரிமைகளை பறிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு தான். காங்கிரஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இது நடந்துட்டு இருக்கு. மாநில அரசுகள் அதை எதிர்த்து போராடினாங்களா தான் ஒரு கேள்வி. நான் ஒரே ஒரு விளையாட்டுல கேட்கிறேன், திமுக ஏன் பத்ராவதி, ஹேமாவதி, சாரங்கி, கபினி இந்த மாதிரியான அணைகளை கர்நாடகாவில் கட்டவிட்டார்கள்? இது மாநில உரிமை பிரச்சனை இல்லையா? காவிரியின் குறுக்கே அணை கட்ட விட்டது திரு மு கருணாநிதி அவர்கள் திமுக ஆட்சியில். மாநில உரிமை மீட்டுட்டாரா? கச்சத்தீவு விஷயத்தை இலங்கைக்கு தாரை வாக்கும் போது மத்தியில யார் இருந்தா, மாநிலத்தில் யார் இருந்தா? மாநிலத்தில் திரு மு கருணாநிதி அவர்கள், மத்தியில காங்கிரஸ் அவர்கள். மாநில உரிமைகள் இவங்க தார வாத்தவங்களே மீட்கிறேன்னு சொல்லி டிராமா பண்றாங்களா? சார் எப்படி சார் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி சார் அது தார வாத்தாங்க? ஏங்க நீங்க சாரங்கி, கபினி, ஹேமாவதி டேம் கட்டிட்டாங்களா இல்லையா? கட்டினாங்க. இன்னைக்கு டேம் இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த டேம் கட்ட விட்டது யாருங்க? ஏன் சட்ட போராட்டம் நடத்தவில்லை திரு மு கருணாநிதி அவர்கள்? யாராவது கையை பிடிச்சி தடுத்துட்டாங்களா அவரை? கச்சத்தீவை தாரவாக்கும் போது ஏன் ஒத்துக்கிட்டாரு? சார் மிக கடுமையா எதிர்த்து இருக்காங்க சார். எப்படி எதிர்த்தாங்க? வெளியே அதான் சொல்றேன், இன்னைக்கு எப்படி எதிர்க்கிறாங்கல்ல, நீட் எதிர்க்கிறாங்கல்ல, இன்னைக்கு டிராமா பண்றாங்கல்ல, அந்த மாதிரிதான் அன்னைக்கு எடுத்து டிராமா பண்ணாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கிறதுனால எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா பொதுமக்களுக்கும் தெரியுது. கேட்கறாங்கல்ல கேள்வி, என்னையா மந்திரம் சொன்னீங்க நீட் ஒழிக்கிறேன்னு, அந்த மந்திரத்தை சொல்லியான்னு உதயநிதி அவங்களை பார்த்து கேட்கறாங்க. அன்னைக்கு அது இல்ல, அன்னைக்கு அப்பாவி மக்களா இருந்தாங்க, திமுக தலைவர்கள் சொல்றதான் நம்புற மக்களா இருந்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கே ஒரு இளைஞரா ஒரு கேள்வி வரல, நீட்டை எப்படி சார் ஒழிப்பீங்க நீங்க கேட்பீங்கல்ல உதயநிதி அவர்கள, கேட்டா என்ன பதில் வருது சொல்லுங்க பாப்போம், நீங்களே சொல்லுங்க. இந்தியா கூட்டணிக்கு ஆட்சிக்கு வந்தால் அதான் இதே மாதிரிதான் அன்னைக்கு சொன்னாங்க, நாங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தா நாங்க கச்சத்தீவை மீட்டுருவோம்னு. 1949 தேர்தல் அறிக்கையும் 2024 தேர்தல் அறிக்கையும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க. திருப்பி ரீபிரிண்ட் தான். தமிழை ஆட்சி மொழி ஆக்கிட்டாங்களா? வழக்காடு மொழி ஆக்கிட்டாங்களா? ஏன் 49ல இருந்து அந்த தேர்தல் அறிக்கைகள் இருந்துகிட்டே இருக்குது? ஆட்சியிலே வரலையே அவங்க. தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, மத்தியிலே ஆட்சிக்கு வந்திருக்காங்கல்ல, கொண்டு வந்துட்டாங்களா? மத்திய மாநில உறவுகள்ல அதிகமான மாநில உரிமைகளை தாரை வார்த்த இயக்கம் திமுக, திராவிட இயக்கம். வெளியில வேஷம் எல்லாம் நாங்க மாநில உரிமையை போராடுறாங்க. நீட் விஷயத்துல கூட
அல்ல குலாம் பாஜக நபி ஆசாத் வந்து காங்கிரஸ் இவங்க UPA 2 அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கிற வரைக்கும் நீட் வரல. குலாம் நபி ஆசாத் UPA 2 அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் குலாம் நபி ஆசாத் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வர்றாரு. அதே அமைச்சகத்துல திமுகவினுடைய காந்தி செல்வன்ற ஒரு அமைச்சர் கொண்டார், இணை அமைச்சரா வர்றாரு. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கையெழுத்து போட்டு நீட்டை கொண்டு வராங்க. சார் அப்ப இது உங்களுக்கு தமிழ்நாட்டுல தெரியுமா? நீட் இல்லையே சார். அப்ப உங்களுக்கு தமிழ்நாட்டுல தெரியும். நான் நீட் இல்லையே கேட்கறது சார். என்னன்னா, இந்தியா ஃபுல்லா கொண்டு வந்தது யார் ஒத்துக்கிறீங்கல்ல? நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. காங்கிரஸ் இந்தியா தான் ஃபுல்லா கொண்டு கொண்டு வந்தது காங்கிரஸும் இணையமைச்சர் யார் இருந்தா? திமுக அவர் யார்? அவர் பேர் என்னங்க? காந்தி செல்வன். அது இத மக்களுக்கு தெரியணும்ல. அவங்கள பத்தி முதல்ல கேட்கணும், ஏன் கொண்டு வந்தேன்னு. அப்ப தமிழ்நாட்டுல இல்லையே சார். ஏங்க தமிழ்நாட்டுல எந்தெந்த மாநிலங்கள் நடத்திக்கலாமோ நீங்க நடத்திக்கலாம்னு நான் காங்கிரஸ் சொல்றது ஒரு காங்கிரஸ் அப்படி அசூர் சொல்லவே இல்லை, பொய் சொல்றாங்க. அது வந்து ஒரு எக்ஸாம கொண்டு வரணும்னு ஒரு திட்டம் கொண்டு வரீங்க. அந்த திட்டம் இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. அப்படின்னா கொண்டு வந்தவங்க தப்பா, யார் தப்பு? சார் கொண்டு வந்துட்டாங்க சார். தமிழ்நாட்டுல நீட் ஏங்க, இம்ப்ளிமெண்ட் ஆகலையே சார். அப்போ ஏங்க பொதுப்பட்டியல்ல உயர்கல்வி போயிடுச்சு. 1976லயே போயிடுச்சு. யார் ஆட்சியில? காங்கிரஸ் ஆட்சியில. அப்ப பொதுப்பட்டியல்ல ஒரு 2 சட்டம் இருக்கு. மாநில அரசு சட்டம் 1, மத்திய அரசு சட்டம் 1. எந்த சட்டம் நிக்கும்? மத்திய அரசு கொண்டு வந்த If சட்டம். there is a conflict between state law and central law on any subject in the concurrent list, then the central law will prevail over the state ஸ்டேட் law. லா. அப்படின்னா நீட் யாரோட law இது? சென்ட்ரல் Which law will prevail? சென்ட்ரல் லா தான். Then who brought in the act? காங்கிரஸ். Then we have to blame them. இன்னைக்கு பொதுப்பட்டியல்ல இருக்கிற ஒரு விஷயத்த பிஜேபி அப்ப நம்ம சார் இருக்காங்க. அவங்க கொண்டு வராம இருந்தா என்ன இருக்கும்? பிஜேபி அதான் நடைமுறைப்படுத்துறாங்க. நீங்க என்ன சொல்லுங்க? சார், பிஜேபி நீட்டே நான் சொல்றது கேட்டுங்க. பிஜேபியே குறை சொல்லுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா காங்கிரஸ் காரணத்தையும் சொல்லுங்க மக்கள்கிட்டன்றேன். ஓகே சார். அவங்கள்ட்ட டிஎம்கே போய் கூட்டணி வச்சிருக்காங்களே, ஏன்? சார் இப்பவும் பிஜேபி அதுல உறுதியா இருக்காங்க. நாங்க நீட் நடத்தியே தீர்வுங்கிறது உறுதியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் பிஜேபி உறுதியா இருக்காங்கன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. இன்னொன்னு, நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தாமல், அதனாலதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம்? நாம அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி தான் நம்ம நீட் என்ன பண்ண முடியும், தடுத்து நிறுத்த முடியும். உதயநிதி சொல்ற மாதிரி மந்திரத்தால முடியாது. அவர் ஊரை ஏமாத்துறாரு. அந்த மாதிரி நாங்க சொல்லல, நாங்க உண்மையா சொல்றோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. பாமக கோரிக்கை பாஜக ஏற்கும் நம்புறீங்களா? கடுமையாக போராடுவோம் அதுக்காக. ஏன்னா உங்களுக்கு தெரியும், 2006 2011 ஃபேமஸான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவோட நடந்தது. ஒரு மைனாரிட்டி திமுக ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தடவை நாங்க ஆதரவு கொடுத்தப்போ கைலாபுரத்திலிருந்து தைலம் வருதுன்னு முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருப்பார், மு கருணாநிதி அன்றைய முதலமைச்சர். நாங்க இந்த கட்சி அந்த கட்சி கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே மிக காட்டமான அறிக்கைகள் வரும், என்னைக்குமே வரும். நாங்க வந்து நீங்க ஒண்ணும் வேணாம். கடந்த 2-3 ஆண்டுகளாக மருத்துவர் அன்புமணி தலைமையேற்றதுக்கு முன்பும் சரி பின்பும் சரி, நீங்க மத்திய அரசாங்கத்துல சமூக நீதி விஷயத்துல, நீர் மேலாண்மை விஷயத்துல, மாநில உரிமை விஷயத்துல, எல்லா விஷயத்திலும் நாங்க எல்லா அளவு கூட நாங்க என்ன பண்ணல, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டோம். எல்லா அளவும் பின்வாங்க மாட்டோம். அதோட போயிட்டே இருக்கும். கொள்கை, பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை, சித்தாந்தம், நிலைப்பாடு என்பது வேறு. தேர்தலில் அதிகாரம் பெறுவதற்கு பாராளுமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரதிநிதிகள் போய் தமிழர்களுடைய, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையும் தமிழ் மக்களுடைய தேவைகளையும் பாராளுமன்றத்துல பேசுறது எங்களை விட யாரும் பேசவே முடியாது. நீங்க ஒரு விஷயம் சொல்லிக்கோங்க, டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்ற வேண்டும் என்பது போன பாராளுமன்ற தேர்தலில் நாங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில ஒரு கோரிக்கையை வச்சோம். 10 கோரிக்கையில இன்னைக்கு நடைமுறையில வந்துருச்சு. நாங்க என்ன கேட்டோம், அதை நீங்க திமுக அரசு அரியலூர் பகுதிகளில் ONGC கிணறுகள் வெட்டுறதுக்கு மத்திய அரசாங்கம் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. திமுக அரசு அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா, வேண்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா மத்திய அரசாங்கம் எங்கள்ட்ட பதில் இல்லைன்றாங்க. NLC நிலக்கரி விஷயத்துல நிறைய பேர் கேட்கறாங்க. NLC விஷயத்துல 3வது சுரங்கம் எங்களுக்கு வேண்டாம் என மாநில அரசு, அதுவும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, ஸ்டாலின் தலைமையிலான அரசு, எங்களுக்கு நாங்க நிலத்தை தரமாட்டோம் என உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களான்னு மத்திய அரசு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி பாராளுமன்றத்தில் கேள்வி அனுப்புறாரு. எங்களுக்கு அந்த மாதிரி கோரிக்கையே வரலன்னு சொல்றாரு கோல் மினிஸ்டர். நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கணுமா இல்லையா? மாநில அரசு என்ன கேட்கணும்? நாங்க நிலத்தை கொடுக்க மாட்டோம், நாங்க நிலக்கரி எடுக்க இனிமே விட மாட்டோம், இன்னும் விவசாய நிலங்களை, முப்போகம் விவசாய நிலங்களை நாங்க கார்பரேட் நிலங்களுக்கு, அதுவும் இந்த மாதிரி கோல் எடுக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம்னு தமிழக அரசு நிறுத்தணுமா இல்லையா? அதை முன்ன நின்று நிலத்தை எடுத்து கொடுக்கறதே தமிழகத்தினுடைய அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம். அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணீங்க. நீங்க முதல்ல மாநில அரசு பண்ற தப்பு இது. மாநில அரசு அழுத்தம் கொடுக்குறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சார் நிலத்தை ப்ரொக்யூர் பண்ணி எங்கள்கிட்ட கொடுங்கன்னு கேக்குறாங்க. நீங்க என்ன பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர்றதுதான். ஆனாலும் நீங்க தமிழ்நாட்டு அரசு அதை நிறுத்திட்டாங்க. நாங்க சப்போர்ட் பண்றோமே தமிழக அரசுக்கு. நீங்க எழுதுங்க லெட்டரு, நாங்க கொடுக்க மாட்டோம், நிலத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம். புரியுதா உங்களுக்கு? பாட்டாளி மக்கள் கட்சி சப்போர்ட் பண்றோம்னு சொல்றாரு மருத்துவர். நீங்க எழுதுங்க, கடிதம் எழுதுங்க, போராட்டம் பண்ணுங்க. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு எடுக்க விடாம தடுத்துங்க. இது மாநில உரிமை,
இது விவசாயிகள் உரிமை. சோ விரிவாக்கம் பண்ற என்எல்சிக்கு எதிராக போராட்டம் பண்றீங்க, அதை ஆசைப்படுற பிஜேபிக்கு எதிராக ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க கேள்வி இருக்கு. ஆசைப்பட திமுக நான் இப்ப இவ்வளவுதான் சொல்றேன். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் அங்க ஏஜென்ட் மாதிரி நிலத்தை வாங்கி கொடுக்குறாரு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? திருப்பி திமுக வாங்கி கொடுக்குதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் விரிவாக்கத்துக்கு ஆசைப்படலையா? ஸ்டேட் கவர்மெண்ட் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? பண்ணா பெரிய போராட்டம் நடக்கும். அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜல்லிக்கட்டு விஷயத்தை நடத்த முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, என்ன நடந்தது? மிகப்பெரிய மக்கள் போராட்டம் நடந்தது. இப்ப நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க தமிழக அரசு. ஒவ்வொரு தமிழனும் ஆதரவு கொடுப்பான். ஒவ்வொரு தமிழ்நாட்டு மாணவன், ஒவ்வொரு தமிழ்நாட்டு இளைஞன், ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஆதரவு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? உங்களோட ஊடகவியலாளர் பார்வையை கொஞ்சம் திருப்புங்க. தமிழ்நாட்டு அரசு நாங்கள் ஒரு பிடி மண்ணையும் மத்திய அரசுக்கு தரமாட்டோம்னு உறுதியா இருந்தாங்கன்னா இந்த அரசுக்கு ஆதரவு வருமா வராதா? நிர்வாகத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். மத்திய அரசோட நிர்வாகம் என்ன, மாநில அரசு நிர்வாகம் என்ன, மத்திய அரசோட அதிகாரம் என்ன, மாநில அரசு அதிகாரம் என்னன்றதை புரிஞ்சாதானே நீங்க அதை கேள்வி கேட்பீங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் மன்றத்திலையும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, எங்களுடைய குரல் ஒலிக்கணும், அதுக்காக நான் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. கடந்த இந்த தேர்தலோட சேர்த்து 3வது முறையாக பாஜகவோடு போறீங்க. முதல் தேர்தலில் 8 சீட்டு வாங்கினீங்க, அதுல ஒரே ஒரு சீட் அன்புமணி சார் ஜெயிச்சாங்க. 2019 7 சீட் வாங்கினீங்க, ஜெயிக்க முடியல. மறுபடியும் பாமக கூட்டணி. அந்த பாமக பாஜக கூட்டணி என்பது ஒரு பொருந்தா கூட்டணியா இருக்கு. 1999, 2014, 2019, 2024 இத்தனை தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் கூட்டணி இருந்தது. 1998 அதிமுக, பாஜக, பாமக கூட்டணியில் இருந்தோம். 1999 அதிமுக வெளியே போனாங்க, திமுக உள்ள வந்தாங்க. நாங்க மாறல, அவங்கதான் மாறினாங்க. ஆனா ஊரெல்லாம் என்ன சொல்லுவாங்க? நாங்க மாற்றி மாற்றி கூட்டணி வச்சுட்டோம். பாஜகவும் பாமகவும் 98, 99 ஒரே கூட்டணியில தான் இருந்தது. முதல்ல அதிமுக உள்ள வந்தாங்க, அவங்க வெளியே போயிட்டாங்க. அப்புறம் திமுக வந்தாங்க. சோ இதை மாத்தி மாத்தி கூட்டணி வைக்கணும்ன்றது ஒரு கட்சிக்கு பாட்டாளி மக்கள் மட்டும் பொருந்தாது, எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தா. இன்னொரு முக்கியமான விஷயம், இது பொருந்தா கூட்டணின்றது கிடையாது. 1950 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக திமுகவுடன் கூட்டணி அல்லாத ஒரு இயக்கம் 2 எம்பியை ஜெயிச்சது 2014 தேர்தல். 18.5%. எந்த எலெக்ஷன்ல இத்தனை 18.5% எலெக்ஷன் ஓட் பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம்? சொல்லுங்க பாப்போம். அது எப்படி நீங்க பொருந்தா கூட்டணின்னு சொல்லலாம் சார்? அதே ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல சார் பார்லிமெண்ட். நான் சொல்லுவேன், ஓட் சீட்டா கன்வெர்ட் ஆகலன்னு சொல்லுங்க, ஓட் வரலன்னு சொல்லாதீங்க. ஓட் பெர்சன்டேஜ் எடுக்கிறது ஒண்ணு, கன்வெர்ட்டிங் ஓட்ஸ் இன்டு சீட்ஸ்ன்றது ஒண்ணு. 18.5% 2 எம்பி கொடுத்தது 2014. ஒன்று மருத்துவர் அன்புமணி அவர்களும், இன்னொன்று திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். 2019 கூட்டணி அதிமுக உடன் இருந்தது, சொல்றது புரியுதுங்களா? அப்புறம் 2024 நாங்க அதே கூட்டத்தில் தான் இருக்கோம். அதிமுக உள்ள வெளியே போயிருக்கு, புரியுதுங்களா? அது அவர்கள் கட்சி நிலைப்பாடு. நாங்கள் எங்கள் கட்சிக்காக தான் நாங்க எடுப்போம். பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில ஒரு அமைச்சரவையில் பங்கு பெறும் போது ரயில்வே துறையானாலும் சரி, சுகாதாரத்துறையா இருந்தாலும் சரி, பெட்ரோலியத்துறையா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரி துறையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துடும். கொஞ்சம் நஞ்ச மாற்றங்கள் கிடையாது. அப்ப நாங்கள் அதிகாரத்தை நோக்கி போகும்போது தான் நாங்கள் இந்த பாட்டாளிகளுக்கு, இந்த தமிழ் மக்களுக்கு, இந்த விவசாயிகளுக்கு, இந்த இளைஞர்களுக்கு ஏதாவது எங்களுடைய கொள்கையை கொண்டு வந்து, எங்களுடைய கொள்கையை நிர்வாகத்தின் மூலியமாக எங்களுக்கு ஒரு திட்டங்கள் கொண்டு வந்து, திட்டங்கள் மூலியமா சில விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். தேர்தல் அறிக்கையில பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க சார். குறிப்பாக பெண்களுக்கு, முதியோருக்கு மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை, அதே போல வருமான வரிகளுக்கு 10 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடாது, பிக்சட் டெபாசிட்டுக்கு 10% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சார் நம்மளால பார்க்க முடியுது. வேலை வாய்ப்பை பத்தி சொல்லும் போது கிட்டத்தட்ட 1000 ரூபாய் சாத்தியம் கொடுக்குறாங்களே, சாத்தியம் இல்லையா? தமிழ்ல அதுவும் மிகப்பெரிய கடன் சுமையோடு வரி சுமை சார் கொடுக்குறாங்க. இவங்களோட கடன் சுமை எதனால வருது? இவங்களோட கடன் சுமை எதனால வருது சொல்லுங்க பாப்போம். நீங்க சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்களே, இப்ப நடக்கிற நிர்வாகம் சாத்தியமான நிர்வாகத்தை நடத்துறாங்களா, இல்ல கொண்டு போய் திவால்ல விட போறாங்களா? நிச்சயம் கடன் அதிகமா. முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, தமிழக நிர்வாகம், நிதி நிர்வாகம் எடுத்துப்போம். நிதி நிர்வாகத்தை பத்தி பேசுவோம் ஒரு 5 நிமிஷம். மோசமா தான் இருக்கு. அப்புறம் நீங்க நிதி நிர்வாகத்தை சரி பண்ண நாங்க 1000 சொல்லிருக்கோமே, அதை நீங்க எடுத்து பாருங்களேன். நாங்க அந்த 3000 ரூபாய் கொடுக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரி நிதி நிலைமையை சீர்திருத்தம் பண்றதுக்கு என்னன்றதை நாங்க சொல்லியிருக்கோமே, அதை பார்க்கலையே. 80 கோடி பேனா செலவு அமைச்சா நிதி நிர்வாகம் சரியாயிடுமா? தெருவு ஊரா ஒவ்வொரு நாளும் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாந்தா நிதி நிலைமை சரியாயிடுமா? எம்எல்ஏக்களுக்கு சம்பள உயர்வு பண்ணா நிதி நிலைமை சரியாயிடுமா? விளம்பரங்களுக்கு அதிகமா செலவு பண்ணா நிதி நிலைமை சரியாயிடுமா?
இந்த திமுக அரசு இதெல்லாம் செய்யறாங்கல்ல. பிசிக்கல் டெபிசிட்னா என்ன, ரெவென்யூ டெபிசிட்னா என்ன, பட்ஜெட்டரி டெபிசிட்னா என்ன, ஏதாவது இந்த அரசாங்கம் எதையாவது இன்டர்நேஷனல் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் எத்திக்ஸ் ஒன்று இருக்குது. இதெல்லாம் இவங்க பண்றாங்களா? இவங்க ஆட்சி நடத்த தெரியலையா உங்களுக்கு? இவங்களோட நிதி மேலாண்மையை பாருங்க. ஒவ்வொருத்தனோட லிவர் இருக்குல்ல, ஒவ்வொருத்தனோட லிவர் ஊர்ல போய் பாருங்க. அவனோட லிவரை அழிச்சு சாராயத்துல இருந்து வருது இல்ல காசு, அந்த பாவ காசை வச்சுதான் இவங்க நிர்வாகம் பண்றாங்க. தாலியை அறுக்கிறாங்க இப்ப லேடிஸ் எவ்வளவு 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 பேர் அறுக்கிறாங்க. அதை வச்சுதான் இவங்க நிதி மேலாண்மை பண்றாங்க. வெக்கப்பட வேணாம். சாராய வெக்கப்படவனா ஒரு நிதி மட்டுமே இருந்து வரல சார். அதே போல பத்திரப்பதிவுத்துறையில இருந்தா தமிழ்நாட்டுக்கு அதிக பத்திரப்பதிவுல மக்கள் எல்லாம் சந்தோஷமா பணத்தை எடுத்து ஒவ்வொரு தடவை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுக்குறாங்களா? ரியல் எஸ்டேட் பண்ற மக்களை போய் பாருங்க, கண்ணீர் வெடிக்கிறாங்க. வீடு கட்டுற ஒவ்வொரு குடும்பம் இருக்காங்கல்ல, ஆசைக்கு ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டணும்னு நினைக்கிற ஒரு சென்னையில இருக்கிற மக்களையும் போய் ஊர்ல கிராமம் எங்கேயாவது இருக்கிற டவுன்ல இருக்கிற மக்களை போய் கேளுங்க, அழுகுறாங்க. இவர்களோட நிதி மேலாண்மையை பத்தி பேசணும். நிதி மேலாண்மை என்னென்ன டவுட் என்ன கேளுங்க, நான் சொல்றேன். நிதி மேலாண்மையில சார் கிட்டத்தட்ட 20 இயர்ஸா பட்ஜெட் போட்டுட்டு இருக்கோம், ஷேடோ பட்ஜெட் போட்டுட்டு இருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்ப படிங்க, அதெல்லாம் விவசாயத்துக்குன்னு தனி பட்ஜெட் போட்டோம். தமிழக அரசு போடுறதுக்கு முன்னாடி 17 நிதிநிலை அறிக்கை விவசாயத்துக்கு மட்டும் போட்டிருக்கோம் தனி. அதை பார்த்தா இன்னைக்கு என்ன திமுக அரசு வெறும் 15,000 கோடி தான் விவசாயத்துக்கு செலவு பண்றாங்க. எந்த அரசாங்கம் அது வெறும் 15,000 கோடி தான் விவசாயத்துக்கு செலவு பண்ணாங்கன்னா இது எவ்வளவு பெரிய மானக்கேடு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? பினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசுவாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா பேசலாம், எப்ப வேணா சொல்லுங்க பேசலாம். இவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியலையா சார்? கண்டிப்பா தெரியலங்க. இவங்க அவங்க குடும்பத்தையும் அவங்க அடுத்த ஆட்சிக்கு வரணும் தான் பாக்குறாங்களே தவிர, ஒரே ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு மூதாட்டி, ஒரு கிழவன், ஒரு கிழவி, ஒரு இளைஞன், ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு 3 வேளை சோறு நல்லா கிடைக்குதா? அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஒழுங்கா போறாங்களா? அவங்களுக்கு உடல் நலன் நல்லா இருக்கா? அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா, அவங்க ரிட்டையர்னா அவங்க அபிஷியலா இல்ல, அவர்கள் 60 வயசுக்கு மேல அவங்க எப்படி வாழ்வாங்க? அவனுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதா? கஞ்சா குடிச்சுக்கிட்டும் சாராயம் குடிச்சுக்கிட்டும் கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள் நல்ல ஆரோக்கியமா வந்துருவாங்க 30 வயசுக்கு மேல. தமிழ்நாட்டுல கஞ்சா இருக்கா இல்லைங்களா? ஒவ்வொரு கிராமத்திலையும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒவ்வொரு கிராமத்துல இருந்து 3 கிலோமீட்டர் பக்கத்துல பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குன்னு தான் சொல்லி மருத்துவர் அன்புராமதாஸ் கொண்டு வந்தாரு. தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் கொண்டு ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் 3 கிலோமீட்டர் சுற்றளவுல ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் கொண்டு வந்த ஒரு அன்புமணி ராமதாஸ் சிறந்த தலைவரா? இல்ல நீங்க ஒவ்வொரு கிராமத்திலும் டாஸ்மாக் திறந்து வச்சுக்கிட்டு சாராயம் வைக்கிறவங்க சிறந்த தலைவர்களா? எடுத்து வச்சு நீங்க ஓப்பனா பேசுங்க சார். தமிழ்நாட்டுல சீர்கேடுகள் 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 1000 நடந்துட்டு இருக்குது. இதுக்கு திராவிட கட்சிகள் தான் காரணமா? முக்கிய காரணம் வேற யாருங்க? 57 வருஷமா ஆண்டுது? 57 வருஷமா தமிழகத்துல ஓட்டு போட்டு ஆட்சியில் இருந்தது யாருங்க? அந்த ஆட்சியில உங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு. என்னங்க பங்கு இருந்தது? நாங்க போய் மந்திரியா இருந்தோமா தமிழ்நாட்டுல நாங்க மந்திரியா இருந்தோமா? தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சியிலே இல்லைங்க. ஆட்சியில் இருக்கும்போது சொல்றோம், ஏங்க டாஸ்மாக 12 மணி வரைக்கும் திறக்காதீங்க. காலையில குடிச்சிட்டு வேலைக்கு போக மாட்டான், காலையில குடிச்சிட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது, காலையில குடிச்சிட்டு பெண்கள்கிட்ட வம்பளுக்குறாங்க, வேண்டாங்கன்னு சொல்லி 12 மணிக்கு காலையில 8 மணிக்கு திறந்த கடையை 12 மணி வரைக்கும் லேட்டா திறக்க வச்சது நாங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் ஓபன் பண்ண கடையை 10 மணிக்குள்ள மூடுங்கன்னு சொன்னது நாங்க. ஆட்சி அதிகாரம் எதுவும் இல்லாம உச்சநீதிமன்றம் போய் 3321 கோடி இந்தியாவிலும் 90,000 மதுக்கடைகளை இந்தியா முழுவதும் மூடுனது நாங்க. இவங்கள முன்னாங்க. IPL டோர்னமெண்ட்ல சாராயம் வைக்கலாம், கல்யாண மண்டபங்கள்ல சாராயம் வைக்கலாம், இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் சாராயம் வைக்கலாம் நோட்டீஸ் போட்டது தான் இவங்க, ஜியோ போட்டது இவங்க. அதை போய் சட்டமன்றத்தை நீதிமன்றத்துல போய் தடுத்து நிறுத்தி ஸ்டே வாங்குறது நாங்க. யாருங்க நல்ல தலைவர்கள்? யார் நல்ல தலைவர் சொல்லுங்க. தெருவா சாராயம் வைக்கலாம், கிரிக்கெட் மேட்ச்ல வைக்கலாம், இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்ல வைக்கலாம், கான்பரன்சஸ்ல வைக்கலாம், கல்யாண மண்டபத்துல வைக்கலாம்னு சொல்ற நல்ல தலைவர்களா? இல்ல சாராயமே வேணாம்னு அதிகாரமே இல்லாம கூட நீதிமன்றத்துல போய் தடுத்து நிறுத்த நல்ல தலைவர்களா? நல்ல கொள்கை உள்ள கட்சிகளா? சொல்லுங்க. கஞ்சா ஊர்ல எல்லாம் இல்லையா? ரம்மி விளையாட்டு, ஆன்லைன் ரம்மியை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்றோம், அதை செய்ய மாட்டாங்க இவங்க. ஒவ்வொரு வீட்லயும் தற்கொலை, எத்தனை தற்கொலை நடந்துட்டு இருக்குது? மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிறாங்களே. மாநில அரசு நிறுத்தலாங்க, சில அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுத்தலாங்க. கவர்னர் இன்னும் கையெழுத்து போடாமல சார் இருக்காரு. கவர்னர் கையெழுத்து போடுறத கூட்டம் நீங்க தேவையானதை செஞ்சுட்டீங்களா? செஞ்சுட்டீங்களா? என்னதான் சார் செய்யணும்? சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு நிறைவேற்றியாச்சு. இவங்க ஆட்சியை விட்டு போனுங்க. இவங்க மக்கள் தூக்கி எறிந்தாதான் நல்ல. எங்க பாட்டாளி மக்கள் கட்சியை போல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் போல ஆட்சிக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க,
நாங்க எங்களால முடிஞ்சத நிறைய விஷயங்கள் செய்வோம். இவங்களோட மாற்று சிந்தனை விவசாயிகளுக்காக, மாணவர்களுக்காக, வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்காக, இந்த மாதிரி சமூக சீர்கேடு விஷயங்கள்ல கஞ்சா ஏங்க தமிழ்நாட்டுல இதுவரை கஞ்சா விஷயத்துல ஏதாவது ஒரு சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், டிஎஸ்பி, ஏசி யாராவது சஸ்பெண்ட் ஆகப்பட்டிருக்காங்களா இது வரைக்கும்? இல்ல. ஏங்க படல? யாரும் கேள்வி கேட்க கூடாதாங்க? பாதிக்கப்பட்ட தாய்மார்கள், தந்தைமார்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ஒவ்வொரு குழந்தைக்கும் கஞ்சால இருக்கான், அடிக்ஷன்ல இருக்கிறவன். எங்கேயாவது ஒரு ஏரியால, இந்த ஏரியால கஞ்சா கிடைக்குது அப்படின்னா தடுத்து நிறுத்த வேண்டியது அது காவல்துறை அதிகாரிக்கு பொறுப்பு இல்லைங்களா? ஏங்க அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? இது யாருங்க கேட்பா? இதெல்லாம் உங்ககிட்ட விஷயம் இருக்கு. நீங்க தனியா கூட போட்டி போட்டீங்க, அந்த தேர்தல கூட வெறும் 7% ஓட்டு தான் வாங்கிருந்தீங்க. சோ அல்டர்னேட்டிவ் உங்களாலையும் கொடுக்க முடியலையே சார். 2 கட்சிகளால தான் முடியுது, உங்களால முடியலையே சார். அது 2 கட்சிகளால எப்படி முடியுது? கூட்டணி எல்லாம் முடிச்சிருந்தா உங்களுக்கு? கடைசியா கூட்டணி இல்லாம ஆட்சி எப்ப நடந்தது? கூட்டணி இருந்து போட்டி போட்டது. கூட்டணி ஆட்சி இல்ல தமிழகத்துல. கூட்டணி இல்லாமல் எப்ப போட்டி போட்டிருக்காங்க கடைசியா? எல்லா கட்சியுமே கூட்டணி வச்சுதான் போட்டி போட்டிருக்காங்க. அப்புறம் மக்கள் மேல குறை சொல்லக்கூடாதுங்க. ஊடகங்கள் மிகப்பெரிய பொறுப்பேற்க வேண்டும். உங்களை மாதிரி இளைஞர்கள் மிகப்பெரிய பொறுப்பேற்கும். நீங்க ஊடகத்துல இருக்கீங்க, மிகப்பெரிய மீடியால இருக்கீங்க. சாதாரண அதிகாரம் கிடையாது. அந்த அதுக்கு இருக்கிற இம்பாக்ட் சாதாரணம் கிடையாது. நீங்க குரல் எழுப்பணும். இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா விஷயத்துல, சாராய விஷயத்துல நீங்க குரல் எழுப்பணும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லையே அப்படின்னு குரல் எழுப்பணும். தமிழ்நாடு என்றால் சென்னை, காஞ்சிபுரம், ஹொசூர், கோயம்புத்தூர் மட்டும்தானா தமிழ்நாடு? அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் இவங்கெல்லாம் மாவட்டமே கிடையாதா? அங்க இருக்கிற இளைஞர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. ரத்த கண்ணீர் வெடிப்பீங்க. அங்க இருக்கிற தாய்மார்கள் பேசுற பேச்செல்லாம் போய் கேளுங்க. ஹொசூர்ல 4 கம்பெனி வந்துச்சு, கோயம்புத்தூர்ல 4 கம்பெனி வந்துச்சு, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் 4 கம்பெனி வந்துச்சுன்றது கிடையாதுங்க. டெவலப்மெண்ட் டீசென்ட்ரலைஸ்ட் ஆகணும். டெவலப்மெண்ட் எங்க டீசென்ட்ரலைஸ் ஆயிருக்கு? growth டீசென்ட்ரலைஸ்டா இருக்கா? எம்பவர்மெண்ட் டீசென்ட்ரலைஸ்டா இருக்கா? பெர் கேபிட்டா இன்கம் டீசென்ட்ரலைஸ்டா கீழே வரைக்கும் ஆவரேஜா ஈக்குவலா இருக்கா? அர்பன் ரூரல் டிவைடு எப்படி இருக்குது இங்க தமிழ்நாட்டுல? 50% ஜிடிபி வெறும் 8 மாவட்டத்துல வருதுங்க. தமிழ்நாட்டுடைய ஜிடிபி வெறும் 8 மாவட்டத்துல தான் வருது. 50%. மீதி இருக்கிற மாவட்டங்கள் 32 மாவட்டங்கள், 30 மாவட்டங்கள் என்ன நிலைமையில இருக்கு? எல்லா மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்துட்டாங்களா? எல்லா மாவட்டத்திலும் பொறியியல் கல்லூரி கொண்டு வந்துட்டாங்களா? முட்டுக்கட்ட போறாங்களே சார். எல்லா மாவட்டங்கள்லயும் நாங்க என்ன சொன்னோம்? 5 மண்டலங்களா பிரிங்க தமிழ்நாடு. 5 மண்டலங்களுக்கும் ஒரு ரீஜனல் இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷனர் மாதிரி வைங்க. அந்தந்த ரீஜனுக்கு ஏத்த மாதிரி அக்ரிகரியன் ப்ராடக்ட்ஸ், அந்தந்த ரீஜனுக்கு ஏத்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட், அந்தந்த ரீஜனுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, ப்ரொடக்ஷன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி கொண்டு வர முடியாதா? கஷ்டமா? வெளிநாட்டுல வந்து எப்படிலாம் ஆட்சி பண்றாங்கன்னு நீங்க பாக்குறது இல்லையா? இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, எப்படி மினிஸ்ட்ரிஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்களோட பாலிசிஸ் என்ன, அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது, அவங்களோட பட்ஜெட் ப்ரொவிஷன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாம் பாக்குறாங்களா இல்லையா? அவங்கலாம் நாங்க சொன்னா நாங்க வந்து எங்களை கேள்வி கேட்பீங்க. நீங்க சாத்தியம் இல்லாத வாக்குறுதிகள். எங்களோட பட்ஜெட்டை பார்த்து நீங்க ஒண்ணு சாத்தியம் இல்லாததுன்னு சொல்றீங்க. நான் இவ்வளவு கேள்வி கேட்டிருக்கேனே, அவங்க ரியல் பட்ஜெட்டே போட்டாங்களே, பட்ஜெட் போட்ட அன்னைக்கு இந்த மாதிரி உட்காந்துட்டு விவாதம் பண்ணிருக்கீங்களா? அவங்க மேனிஃபெஸ்டோ இருக்குல்ல, திமுக மேனிஃபெஸ்டோ போட்டாங்கல்ல இப்ப 2024 உங்கள்கிட்ட வந்து திமுக காரங்க யாராவது உட்காந்து இந்த மாதிரி பேசினாங்களா? சொல்லுங்க. யாராவது ஒரு திமுக காரங்க செய்தி தொடர்பாளர் 2026 மேனிஃபெஸ்டோ திமுக சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்து நீங்க கூப்பிட்டு விவாதத்துக்கு வந்து ஒவ்வொன்னா உட்காந்து பேசினாங்களா? அதற்கு கூட அவர்களுக்கு என்ன இருக்காது? தைரியம் இருக்காது. நாங்க நேத்தியா வெளியிட்டு இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட உட்காந்து தைரியமா எல்லாத்த பத்தியும் பேசுவீங்க. எதை வேணா கேளுங்க, எந்த பக்கத்துல வேணா கேளுங்க, நான் சொல்றேன். 2026 தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி போகும் சொல்றீங்க. அதுக்கு எந்த அளவுக்கு சார் சாத்தியம் இருக்கு? சாத்தியம் உண்டுங்க. அரசியல் நல்ல வச்சுங்க. பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள். சூசிங் த நெக்ஸ்ட் பெஸ்ட் பாசிபிள் திங். இந்த சிச்சுவேஷனுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், மருத்துவர் ஐயாவுடைய வழிகாட்டுதல்ல மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிற ஊடகங்கள்ல பாக்குற இளைஞர்கள் பல பேர் நினைக்கலாம், ஒரு மாற்று அரசியல் தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன? மாற்று அரசியல் நிர்வாகத்தை ஒரு கொள்கை நிலைப்பாடு, சமூக நீதி, பெண் உரிமை, மண்ணுரிமை, மொழி உரிமை பேசி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, இதுல எதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணு சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுல 69% ரிசர்வேஷன் இருக்கு சார். அது 69% ரிசர்வேஷன் இருக்குல்ல, அந்த 69%ல நாடார் எவ்வளோ, நாயுடு எவ்வளோ, வன்னியர் எவ்வளோ, முக்குளத்தோர் எவ்வளோ,
விஸ்வகர்மால இருக்கிறவங்க எவ்வளோ, கோணார்கள் எவ்வளோ, புரியுதுங்களா? இதை விட சின்ன சின்ன சமுதாயங்கள் நிறைய இருக்குது. வண்ணார், நாவிதர், ஒட்டர், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவர்கள்லாம் எவ்வளவு தூரம் அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க? குரூப் 4ல, குரூப் 2ல ஏதாவது தெரியுமா அந்த அரசுக்கு? ஏதாவது தெரியுமா அந்த அரசுக்கு? டேட்டா வச்சிருக்காங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு அவங்களுக்கு கிடைக்குதா? தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸுக்கு கல்வி அளவுலையும் வேலை வாய்ப்புகளும் அவங்களோட மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கிடைக்குதா? ஏதாவது இவங்க ஏதாவது டேட்டா வச்சிருக்காங்களா? இல்லையா சார்? எங்க இருக்கு? இருந்தா கொடுத்துருக்கணும்ல. இவங்க உச்சநீதிமன்றம் பல தீர்ப்பு கேட்கறாங்கல்ல. ஐஆர் கேலோ வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஒரு கேஸ்ல உச்சநீதிமன்றம் கேக்குது. தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு இருக்கும் போது நீங்க அதுக்கு 69% உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க எங்களுக்கு ஸ்பிளிட் அப் கொடுங்க. நீங்க கொடுத்து எங்களுக்கு சொல்லுங்க, ஏன் 69% கொடுக்கணும்? தமிழ்நாட்டில் 69% இருக்கிற மக்கள் தொகைக்கு மேல இருக்கிறவங்க பின்தங்கி இருக்காங்க கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும். நீங்க டேட்டா கொடுத்தாதானே அவங்க 69 நிலைநிறுத்துவாங்க. இவங்க கொடுக்கவே இல்லையே. கொடுக்கறது இவங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? கம்ப்யூட்டர்ல இருக்கு சார் எல்லாம். மருத்துவர் அன்புநாதர் சொல்றாரு, கம்ப்யூட்டர்ஸ்ல ஃபீட் ஆயிருக்கும்ல எல்லாம். ஒருத்தர் பிசில ரெக்ரூட் ஆனாரு, ஒருத்தர் பிசில சீட் எடுத்தாரு, ஒருத்தர் எம்பிசில எடுத்தாரு, ஒருத்தர் எஸ்சில எடுத்தாரு, எஸ்டி எடுத்தாரு இருக்கும்ல. எம்பிசில எடுத்தவர் என்ன சமுதாயம், பிசில இருந்தவர் என்ன சமுதாயம், எஸ்சி எஸ்டில இருந்தவங்க என்னென்ன சமுதாயம் இருக்கும்ல டேட்டா. இதை காமிச்சா என்ன சார் கஷ்டம் இந்த கவர்மெண்ட்டுக்கு? ஏன் இப்படி வரட்டு புரியாதம் பிடிக்கிறாங்க? இதுல என்ன சார் அரசியல் நல்லா இருக்கு திமுக? இவர்கள் சமூக நீதியை சூறையாடுகிறார்கள். தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், எம்பிசி மிகவும் பிற்படுத்த மக்கள் யாரும் முன்னேறக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஓட்டு மட்டும் போடணும். அந்த மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், சிறுபான்மையினர் மக்கள் ஓட்டு மட்டும் போடணும் திமுகவுக்கு. மத்த எந்த கேள்வியும் கேட்க கூடாது. இந்த மக்களுக்காக திமுக எதுவுமே செய்யவே ஏங்க இவங்க செஞ்சது கூட போராடி பாமக பெற்று கொடுத்தது தான் எம்பிசி இடஒதுக்கீடு. ஏதாவது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு பாமக போராடிச்சு, அருந்ததியர்களுக்கான பாமக போராடிச்சு. இவர்களா என்ன கையெழுத்து போட்டாங்க சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. இவர்களா கையெழுத்து போட்டு கொண்டு வந்த ஒரு இடஒதுக்கீடு ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. அருந்ததியர் போராட்டம் நடந்தது. அருந்ததியர் மக்கள் போராடினாங்க. அனைத்து அருந்ததியர் சமுதாய மக்களும் போராடி ரயில்வே ஸ்டேஷன், நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல உட்காந்து கூட்டுவார்த்தை போட்டு பேச்சுவார்த்தை பண்ணி 2-3 ஆண்டுகள் போராட்டம் பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் தலைவர், இன்றைய கௌரவ தலைவர் தோக்காமணி அவர்கள், மருத்துவர் ஐயா அவர்கள் போய் முதலமைச்சர் மு கருணாநிதியை பார்த்து 6% கேட்டாங்க. எத்தனை சதவீதம்? 6. கொடுத்தது எவ்வளவு? 3. அருந்ததியர் இடஒதுக்கீடுக்கான வரலாற்றை படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அந்த பேச்சுவார்த்தை முன்னெடுத்து நடத்தினர் திரு கோகாமணி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் தலைவர் அவர்கள், மருத்துவர் ஐயா அவர்கள் வழிகாட்டுதல். எதுவுமே திமுக செய்யல. என்னங்க செஞ்சாங்க சொல்லுங்களேன். நீங்களே சொல்லுங்களேன். ஊடகவியலாளர் தானே நீங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. ஒரு ரிசர்வேஷனை யாருமே கேட்காம திமுக கொடுத்துட்டாங்க சார். பிசியில கொடுத்தாங்க சார், எஸ்சி எம்பிசியில கொடுத்தாங்க சார். ஏதாவது ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல 69ல இருந்து ஆட்சி, 77ல இருந்து ஆட்சியில் இருக்காங்க. திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், ஏதாவது ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. இவர்கள் போராட்டம் யாரும் பண்ணாமல், உயிரிழப்பு இல்லாமல், வழக்கு வாங்காம, எப்போ பெரிய அளவு கோரிக்கை இல்லாம இவர் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க சார். நான் 5 நிமிஷம் இல்ல, ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்றேன். நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை சீரழிச்சிருக்காங்க, இடஒதுக்கீடு கூட போராடி பெருமளவுக்கு தான் தமிழ்நாடுடைய அரசியல் சூழ்நிலை இருக்குன்னு அதை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி வினோபா சார். வணக்கம்.